கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஜூலை மாதத்தின் இந்த 1ஆம் தேதியிலே கர்த்தருடைய சமூகத்திலே அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த ஆராதனை மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். காரணம், கடந்த 6 மாதங்கள் முழுவதும் கர்த்தர் நம்மை கண்ணீர் மணி போல பாதுகாத்திருக்கிறார். இந்த 7வது மாதத்தின் முதல் தேதியிலே கர்த்தருக்கு நன்றி சொல்லி வந்திருக்கிறோம். விசேஷமாய் வருஷத்தின் நடுவிலே நாம் வந்திருக்கிறோம். ஆகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறது போல கர்த்தர் நம்முடைய வருஷத்தின் நடுவிலே அவர் கிரியை உயிர்ப்பிக்கிற கர்த்தராக இருக்கிறார். ஆகவே இந்த வருஷத்தின் நடுவில் வந்திருக்கிற நம்முடைய எல்லா காரியங்களையும் 6 மாதங்களையும் கர்த்தர் அற்புதமாய் நடத்தும்படிக்காக கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ண போகிறோம். ஜெபித்து சில பாடலை பாடி ஆராதித்து கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை கேட்டு அவருக்குள் பலப்பட போகிறோம். நம்ம எல்லாரும் கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரலோக பிதாவை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே உடைய பிள்ளைகளாகி நாங்கள் இந்த 7வது மாதத்தின் 1ஆம் தேதியிலே இந்த அதிகாலை வேளையினுடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். அதிகாலை வேளையிலே தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான் என்ற வார்த்தையின்படி நாங்கள் கண்டறிய முடியாத கிருபைகளை கர்த்தர் தருவீராக. ஆண்டவரே, இந்த 6 மாதங்கள் கடந்த 6 மாதங்கள் முழுவதும் எங்கள் தேவன் அற்புதமாக நடத்தினீர். இந்த மீதியா இருக்கிற இந்த 6 மாதத்தையும் கர்த்தர் அற்புதமாக நடத்த வேண்டும். விசேஷமாக இந்த ஜூலை மாதத்தில் ஒவ்வொரு நாட்களையும் கர்த்தர்களுக்கு அற்புதமாய் ஆசீர்வாதமாய் மாற்றி தருவீராக. நாங்கள் இப்பொழுது பாடப்போகிற பாடல், ஆராதனை நேரம், வார்த்தை நேரம், ஒவ்வொரு பகுதிகளையும் கர்த்தருடைய ஆவியானவர் பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் ஒரு மனதோடு பாட வேண்டும், ஒரு மனதோடு ஆராதிக்க வேண்டும், ஒரு மனதோடு வேத வசனத்தை கேட்டு உமக்குள்ளாய் பலப்பட வேண்டும். உங்களுடைய வல்லமையில கரத்திலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே எங்களோடு பெரிய காரியங்களை செய்யும். இந்த ஆராதனையை இணைந்து பாடுகிற ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே எங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாதத்துக்கு விசேஷித்த ஆசீர்வாதங்களை நிரப்பி நடத்துகிறாங்க. உங்களுடைய வல்ல கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பாடலை பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் தெரிந்த ஒரு பழைய பாடல், பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதியே, அருவியே இவ்வேளையில் அடியார் நெஞ்சம் மாறினோம். பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதியே, அருவியே இவ்வேளையில் அடியார் நெஞ்சம் மாறினோம். சுத்த
மாற்றம் காண உள்ளடங்கோடத்தை மனம் நொந்து மருளுகிறேன். பரிசுத்தம் கெஞ்சுகிறேன், மனம் நொந்து மருளுகிறேன். பரிசுத்தம் கெஞ்சுகிறேன், பரிசுத்த கூட்டம் நடுவில் தொழித்தீடும் சுத்த ஜோதியே. ஆரோக்கியே வேளையில் ஆடிய நெஞ்சம் பாரிரோ. ஆரோக்கியே வேளையில் ஆடிய நெஞ்சம் பாரிரோ. துணை வேண்டும் தகப்பனே உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. துணை வேண்டும் தகப்பனே உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. என் ஜீவன் இல்லை என்கிறோ பரிசுத்தமென எழுதோ. என் ஜீவன் இல்லை என்கிறோ பரிசுத்தமென எழுதோ. பரிசுத்த கூட்டம் நடுவில் தொழித்தீடும் சுத்த ஜோதியே. ஆரோவியே வேளையில் ஆடிய நெஞ்சமாயிரோ. ஆரோவியே வேளையில் ஆடிய நெஞ்சமாயிரோ. கடைசி சரணத்துல நாம் விதமாய் பாடினோம். துணை வேண்டும் தகப்பனே உலகிலே நீ எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே. கடந்த 6 மாதங்கள் கத்த நம் எல்லா சூழ்நிலைகளிலேயும் நமக்கு துணையாயிருந்தார். மீதி 6 மாதங்களிலே கத்த நமக்கு துணையாயிருக்க வேண்டும். ஆகவே கர்த்தருடைய சமூகத்தில் இப்பொழுது நாம் எல்லாரும் ஆராதித்து, ஆண்டவரே நீர் ஒருவரே எனக்கு துணையாயிருப்பீராக, நீர் ஒருவரே எனக்கு துணையாயிருப்பீராக இந்த சரணத்தை எல்லாரும் பாடி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். கர்த்தருடைய சமூகத்தில் கண்களை மூடினவர்களாக அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து, துணை வேண்டும் தகப்பனே இந்த உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள், நான் போராட்டங்களோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆகவே என்னுடைய துணை எனக்கு வேண்டும் ஆண்டவரே. மாத்திரமல்ல என் ஜீவன் இல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும். ஆண்டவரே நீர் ஒருவரே எங்களுக்கு துணையாக இருக்கிறவர், நீர் ஒருவரே எங்களுக்கு துணையாக இருக்கிறவர். ஆண்டவரே நீர் எங்களுக்கு துணையாக இருப்பீராக, துணை வேண்டும் ஆண்டவரே, நீ ஒருவரே துணையாக நடத்துவீராக என்று அவருடைய பிரசனத்துக்குள்ளாக நாம் நிறைந்து அவருடைய சமூகத்தை கேட்போம். அல்லேலூயா. துணை வேண்டும் தகப்பனே உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. துணை வேண்டும் தகப்பனே உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. என் ஜீவன் இல்லை என்கிறோ பரிசுத்தமென எழுதோ. என் ஜீவன் இல்லை என்கிறோ பரிசுத்தமென எழுதோ. ஒருவரை கூட துணை வேண்டும், துணை வேண்டும் தகப்பனே உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. துணை வேண்டும் தகப்பனே உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. என் ஜீவன் இல்லை என்கிறோ பரிசுத்தமென எழுதோ. என் ஜீவன் இல்லை என்கிறோ பரிசுத்தமென எழுதோ. பரிசுத்த கூட்டம் நடுவில் தொழித்தீடும் சுத்த ஜோதியே. ஆரோவியே வேளையில் ஆடிய நெஞ்சமாயிரோ. ஆரோவியே வேளையில் ஆடிய நெஞ்சமாயிரோ. இந்த வேளையில எங்கள் நெஞ்சிலே உள்ளத்திலே நீர் இறங்கி வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே உடைய துணை எங்களுக்கு வேண்டும். சங்கீதம் 46 வாசிக்கிறது போல தேவன் நமக்கு அடைக்கலம்
அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல தகப்பனே நீர் ஒருவரே எங்களுக்கு துணையாயிருப்பீராக. எங்கள் குடும்பத்திற்கு நீ ஒருவரே துணையாயிருப்பீராக. ஆண்டவரே எங்கள் தேசத்திற்கு ஒருவரே துணையாயிருப்பீராக என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்திலே நீ ஒருவரே எங்களுக்கு பக்க துணையும் பாதுகாவலுமாய் இருந்து நடத்தி கொண்டு வருகிறீரப்பா. இன்னும் நீர் ஒருவரே எங்களுக்கு துணையாயிருந்து நடத்துவீராக. ஹல்லேலூயா. இயேசுவே துணையாளரே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. துணையாளரே துணையாளரே துன்பத்தில் தாங்கும் மனவாளரே துணையாளரே துணையாளரே துன்பத்தில் தாங்கும் மனவாளரே கண்ணீரை நீக்கி காயங்களாற்றி கனிவோடு நடத்திடுவார். கண்ணீரை நீக்கி காயங்களாற்றி கனிவோடு நடத்திடுவார். ஆராதனை 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 அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. வெண்மேகமே வெண்மேகமே வெளிச்சம் தாரும் இந்நேரமே. வெண்மேகமே வெண்மேகமே வெளிச்சம் தாரும் இந்நேரமே. அபிஷேகம் ஊற்றி மறுரூபமாக்கி ஆற்றலை தந்திடுவார். அபிஷேகம் ஊற்றி மறுரூபமாக்கி ஆற்றலை தந்திடுவார். ஆராதனை ஆமென் ஆராதனை ஆராதனை ஆராதனை
துணையாளரே, துன்பத்தில் தாங்கும் மணவாளரே, நீர் எங்கள் கண்ணீரை துடைத்து எங்கள் காயங்களை ஆற்றி கனிவோடு நடத்திடுவீர். கனிவோடு நீர் நடத்துகிற கர்த்தர், இந்த 7வது மாதத்தையும் எங்கள் தெய்வங்களை கனிவோடு நடத்த வேண்டும். கர்த்தரை சமூகத்தில் சரணத்தை மீண்டுமாக துணையாளரே, நீரே எங்களுக்கு துணையாக இருந்து நடத்துவீராக. எங்களுடைய எல்லா சூழ்நிலைகளிலேயும் தகப்பனே நீ ஒருவரே துணையாக இருக்கிறபடினாலே, உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று வேதம் சொல்லுகிறது போல நீர் எங்களுக்கு துணையாக இருந்து நடத்துவீராக. துணையாளரே, துணையாளரே என்று ஒரு நோக்கி கூப்பிட்டு தான் அவருடைய சமூகத்திலே ஆனார் போவாங்க. துணையாளரே, துணையாளரே, துன்பத்தில் தாங்கும் மணவாளர். சொல்லுவோம், துணையாளரே, துணையாளரே, துன்பத்தில் தாங்கும் மணவாளரே, கண்ணீரை நீக்கி காயங்கள் ஆற்றி கனிவோடு கண்ணீரை நீக்கி காயங்கள் ஆற்றி கனிவோடு நடத்திடுவார். ஆராதனை, 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 அல்லேலூயா, அல்லேலூயா, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஆராதனை வேளையிலே கர்த்தரை பார்த்து நாம் கேட்போம். தகப்பனே, இந்த 7வது மாதத்தின் முதல் தேதியில் நம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். நீர் எங்களுக்கு துணையாயிருப்பீராக. எங்களுடைய எல்லா நேரங்களிலேயும் நாங்கள் உம்முடைய துணையை தான் நம்பியிருக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு துணையாயிருந்து நடத்துவீராக. நீர் எங்களுக்கு துணையாயிருந்து நடத்துவீராக. ஆண்டவரே, நீர் கனிவோடு நடத்த வேண்டும். நீர் எங்கள் இந்த மாதம் முழுவதும் அற்புதமாய் நடத்த வேண்டும். அப்பா, எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரத்தை முழுவதுமாய் உடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். முழுவதுமாய் எங்களை தாழ்த்துகிறோம். முழுவதுமாய் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எல்லாரும் நேரத்தில் கடந்து வந்த 6 மாதங்கள் கர்த்தரை அற்புதமாய் நடத்தியிருக்கிறார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, வருஷத்தின் நடுவிலே நாம் வந்திருக்கிறோம். வருஷத்தின் நடுவில் வந்திருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது போல வருஷங்களின் நடுவிலே அவருடைய கிரியையை உயிர்ப்பிக்கிற கர்த்தர். அவர் கிரியை உயிர்ப்பிக்கிற கர்த்தர். அது மாத்திரமல்ல, அதை கர்த்தர் விளங்க பண்ண வேண்டும். தேவனை உயிர்ப்பிக்கிறவர் என்பதை அவர் விளங்க பண்ண வேண்டும். அவர் கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்திருளும் ஆண்டவரே என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் கேட்போம். இரக்கத்தை நினைப்பீராக. நீங்கள் இரக்கம் பாராட்டுவீராக, தயவு பாராட்டுவீராக. தகப்பனே, நீர் எங்களுக்கு துணையாயிருந்து நடத்துவீராக. நீர் எங்களுக்கு துணையாயிருந்து நடத்துவீராகப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எங்கள் பரலோக பிதாவே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நேரத்தில் விசேஷமாக இந்த 7வது மாதத்தின் இந்த 1வது தேதியில் அதிகாலை வேளை நம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம். நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். அப்பா, இந்த
வருஷம் தொடங்கி முதல் 6 மாதங்கள் கடினமான பாதைகளில் நாங்கள் கடந்து வந்தாலும் நீர் எங்களுக்கு துணையாகவே இருந்து வந்தீர். 7ஆவது மாதத்தில் நேரத்தில் சமூகத்தில் நோக்கி பார்க்கிறோம். 7ஆம் மாதத்தையும் கர்த்தர்களுக்கு ஆசீர்வதிக்க வேண்டும். மீதி இருக்கிற 6 மாதங்களிலேயும் கர்த்தர் ஒருவரே எங்களுக்கு துணையாக இருந்து உடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக சென்று நடக்க வேண்டிய வழியை காட்டி எங்கள் மேல் கண்ணை வைத்து எங்களுக்கு ஆலோசனை சொல்ல வேண்டும். அது மட்டுமல்ல, சங்கீதக்காரன் ஜெபிக்கிறது போல, என் கண்மணியை மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்திலே பிரீதியாக இருப்பதாக என்ற வார்த்தையின்படியே நாங்கள் ஒரு பிரியமான வாழ்க்கை வாழ கர்த்தர் கிருபை தருகிறாக. சீக்கிரத்திலே தேசத்திற்கு என் தேவன் முழு விடுதலையை முழு வெற்றியை தரும்படி உடைய சமூகத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். அப்பா, உடைய கரத்திலே தாழ்த்துகிறோம். தொடர்ந்து மாதத்துக்குரிய வாக்கு தத்தத்தை எங்கள் தேவன் தந்தருளுவீராக. இந்த வாக்கு தத்தங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் அவரை காணப்படுவதாக. அவரை கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களோடு இடைவிடும், எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நேரத்திலும் கர்த்தருடைய நாமத்தினாலே மீண்டும் உங்களை வாழ்த்துகிறேன். கடந்த 6 மாதங்களும் நாம் கடந்து வந்த எல்லா பாதைகளிலேயும் கர்த்தர் ஒருவரே துணையாக இருந்து நம்மை நடத்தி இருக்கிறார். இந்த 7ஆவது மாதத்தின் முதல் தேதியில் வந்திருக்கிற நாம் அவருடைய சமூகத்தில் தகப்பனே, நீர் அவருடைய வாழ்க்கையிலே துணையாக இருந்து இந்த மாதம் முழுவதும் வருஷங்களின் நடுவிலே அன்றைய கிரியை உயிர்ப்பிக்கிற கர்த்தர் எங்களை உயிர்ப்பிக்கும்படியாக இந்த சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் என்று சொல்லி ஆபகுக்கு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நீங்கள் வீட்டில் வாசித்து பாருங்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தாவே, வருஷங்களின் நடுவிலே உங்களுடைய கிரியையை உயிர்ப்பியும், வருஷங்களின் நடுவிலே அதை விளங்க பண்ணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கோபித்தாலும் நீர் இரக்கத்தை நினைத்தருளும் என்று அவருடைய சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும். தகப்பனை, நீ தேசத்துக்கு இரக்கம் செய்வீராக, எங்கள் குடும்பத்துக்கு நீ இரக்கம் செய்வீராக. இந்த வருஷங்களின் நடுவிலையாவது கர்த்தர் எப்படியாவது இரக்கம் செய்யும் என்று அவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிற போது அவர் நம்மை இரக்கம் செய்து தேசத்துக்கு மனம் இறங்கி அற்புதங்களை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆகவே இந்த மாதத்தில் தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தையை இப்பொழுது தியானிக்க போகிறோம். இந்த மாதத்தில் தேவன் கொடுத்திருக்கிற வசனத்தை இப்பொழுது வாசிக்க கேட்போம். ஏசாயா 41ஆவது அதிகாரம் 13ஆவது வசனத்தை வாசிப்போம். தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். ஆண்டவராகிய கர்த்தர் இந்த ஜூலை மாதத்தின் இந்த 1ஆம் தேதியிலே என்ன செய்கிறார் என்றால், உன் வலது கரத்தை பிடித்து, உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். இந்த உலகத்தில் நமக்கு நிரந்தரமாய் துணையாக இருப்பது நம்முடைய கர்த்தர் மட்டும்தான். மனிதர்கள் ஒருவேளை துணையாக இருப்பேன் என்று சொல்லுவார்கள், ஆனால் சொன்னதை அவர்களால் நிறைவேற்ற முடியாது. ஆனால் கர்த்தர் துணையாய் நிற்பேன் என்று சொன்னால் நிச்சயமாய் நம்முடைய எல்லா சூழ்நிலைகளிலேயும், நம்முடைய வாழ்க்கையின் எல்லா காலகட்டங்களிலேயும் அவர் துணையாய் நின்று நமக்கு ஜெயத்தை கொடுப்பதற்கு என் தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆகவே இந்த வாசித்த வசனம் தான் இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்கிறார். உன் தேவனாகி கர்த்தராகிய நான் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார். ஆகவே இந்த மாதத்தில் ஆண்டவர் எனக்கு எல்லா சூழ்நிலையும் துணையாக இருக்க போகிறார் என்ற சந்தோஷத்தோட அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். கடந்த 6 மாதங்களிலேயும் கர்த்தர் மட்டும் துணையாக இல்லாமல் இருந்திருப்பார், ஆனால் நாம் நிர்மூலமாக இருப்போம். ஆனால் கர்த்தர் நமக்கு 6 மாதமும் துணையாக இருந்தவர் இனி வரக்கூடிய அடுத்த 6 மாதங்களிலேயும் எல்லா சூழ்நிலைகளிலையும் கர்த்தர் நமக்கு துணையாக இருப்பதற்கு அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். சங்கீதம் 33:20 சங்கீதக்காரன் இவ்விதமாய் சொல்லுகிறார்,
அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமுமானவர் என்று சொல்கிறார். அவரே அப்படின்னு அர்த்தம், சங்கீதக்காரனுடைய அனுபவம், அவர் ஒருத்தர் மட்டும்தான், அவர் மட்டும்தான் நமக்கு துணையாக இருக்கிறவர் என்று அவர் சொல்லியிருக்கிறார். சங்கீதம் 46:1 சங்கீதக்காரன் சொல்லும் போது, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாய் இருக்கிறவர். நமக்கு ஆண்டவர் எல்லா ஆபத்தான நேரத்திலையும் அனுகூலமான துணையாய் இருந்து அவர் நம்மை நடத்த அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஆகவே இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு துணையாய் இருக்கிறார். ஒருவரே நமக்கு துணை நின்று நடத்துவதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். அந்த துணை நிற்கிற கர்த்தரை குறித்து சில காரியங்களை தியானிக்க போகிறோம். தேவன் நமக்கு துணையாய் இருக்கும்போது, தேவன் நமக்கு துணையாய் இருக்கும்போது நமக்கு கிடைக்கிற பலன் என்ன? ஒரு 5 காரியங்களை நான் சுருக்கமாக இந்த காலவெளியிலே உங்களுக்கு நான் சொல்லிபடி விரும்புகிறேன். முதலாவது, தேவன் நமக்கு துணையாய் இருக்கும்போது வாசிப்போம். ஆதியாகமம் 49:25 வசனம். உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று. அவர் உனக்கு துணையாய் இருப்பார். சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று. அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் சனங்களுக்கும் கற்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதிப்பாராக. இந்த இடத்துல என்ன வாசிக்கிறோம் என்றால், அவர் உனக்கு துணையாயிருப்பார். அதைத்தான் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 49:25 வசனத்துல யோசேப்பை குறித்து தன் தகப்பனாகிய யாக்கோபு 12 பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்லுகிறார். அதில் யோசேப்புக்கு விசேஷமாய் சொல்லும்போது, அவர் உனக்கு துணையாய் இருப்பார் என்று வாக்கு பண்ணினார். அப்ப யோசேப்புடைய வாழ்க்கையை பார்க்கிற போது, யோசேப்பு வாழ்ந்த எல்லா விதமான சூழ்நிலைகளிலேயும் கர்த்தர் மட்டும்தான் துணையாயிருந்தார். தாய் தகப்பன் துணையாய் இல்லை, உடன் பிறந்த சகோதரர்களும் துணையாய் இருப்பதற்கு பதில் துரோகம் செய்தார்கள். அவன் இருந்த எல்லா சூழ்நிலைகளிலேயும் கர்த்தர் ஒருவர் தான் கொடுத்த வாக்கு தத்தத்தின்படி துணையாக இருந்தார். அப்போ கர்த்தர் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில துணையாக இருக்கும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா, சகல ஆசீர்வாதங்களையும் கொடுப்பதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். இந்த யோசேப்புடைய வாழ்க்கையில கர்த்தர் துணையாக இருந்ததுனால அவன் சகலத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டான். அதைத்தான் அந்த வசனத்தில் வாசித்தோம். உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்கள் யோசேப்புக்கு கிடைச்சது. கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்கள், ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்கள், கற்பத்துக்குரிய ஆசீர்வாதங்கள். இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் யோசேப்பு பெற்றுக்கொண்டதை நாம் வேதத்திலே வாசிக்க முடிகிறது. அவர் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று இங்கு வாசிக்கிறோம். அப்படினால் அவர் தேவனாகிய கர்த்தர் இந்த யோசேப்புடைய வாழ்க்கையில எல்லா சூழ்நிலைகளிலையும் துணையாக இருந்தார். தகப்பன் வீட்டில் இருந்த போதும் கர்த்தர் தான் யோசேப்புக்கு துணையாக இருந்தார். அவனை விட்டு போட்டு மீதியான தேசத்துக்கு போன போதும் அங்கே எகிப்திலேயும் கர்த்தர் அவனுக்கு துணையாக இருந்தார். அவன் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட போதும் கர்த்தர் தான் துணையாக இருந்தார். கர்த்தர் ஒருவரே யோசேப்புக்கு துணையாக இருந்தார். மாத்திரமல்ல, யோசேப்பும் கர்த்தரை மாத்திரமே துணையாய் கொண்டிருந்தார். அதே போல நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரை நாம் துணையாய் கொண்டிருக்கும் போது, அவர் நமக்கு துணையாய் இருக்கும் போது, எல்லாவற்றிலையும் ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இந்த யோசேப்பு குறித்து வேதத்தை வாசிக்கிறோம். யோசேப்பின் களஞ்சியத்தை கர்த்தர் நிரப்பினார். பஞ்ச காலத்திலும் கூட இந்த யோசேப்புக்குள் கர்த்தர் ஆசீர்வாதத்தை வைத்திருந்ததுனாலதான் தேசத்தையும் காப்பாற்றினார், தன் குடும்பத்தையும் காப்பாற்றினார், தேசத்தில் அத்தனை பேரையும் காப்பாற்றி வழிகிறதுக்கு காரணம் அவரை கர்த்தர் ஆசீர்வாதத்தினால் நிரம்பி விழுகிற ஆசீர்வாதத்தினால் நிரப்பி இருந்தார். அப்படியானால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு கர்த்தர் துணையா இருக்கும் போது சகலத்திலேயும் நாம் ஆசீர்வதிக்கப்பட முடியும். ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் கிடைக்கும், பொருளாதார ஆசீர்வாதமும் கிடைக்கும், சரீர ஆரோக்கியமும் கிடைக்கும். அதற்கு கர்த்தர் நமக்கு துணையா இருந்தால் போதும். அவர் இந்த மாதத்தில் வாக்குப்படுகிறார், நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று. அப்படி துணையாக இருந்து தேவன் தருகிற ஆசீர்வாதத்தை இந்த மாதத்திலே நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். இரண்டாவது, தேவன் நமக்கு துணையாக இருக்கும்போது 1 சாமுவேல் புஸ்தகம் 14 அதிகாரம் 45 வசனம்.
ஜனங்களோ சவுலை நோக்கி இஸ்ரவேலில் இந்த பெரிய ரட்சிப்பை செய்த யோனத்தான் கொலை செய்யப்படலாமா? யோனத்தான் கொலை செய்யப்படலாமா? அது கூடாது. அவன் தலையில் இருக்கிற ஒரு மயிரும் தரையிலே விழப்போகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிட்டு சொல்கிறோம். தேவன் துணை நிற்க அவன் இந்த காரியத்தை நடப்பித்தான் என்றார்கள். அப்படியே யோனத்தான் சாகாதபடிக்கு ஜனங்கள் யோனத்தான் சாகாதபடிக்கு அவனை தப்புவித்தார்கள் என்று அங்கே நான் வாசிக்கிறோம். இந்த 1 சாமுவேல் 14:45 யோனத்தானை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. யோனத்தானுக்கு கர்த்தர் துணை நின்றார். தேவன் துணை நிற்க அவன் இன்று இந்த காரியங்களை நடப்பித்தான். ஒரு பெரிய ஜெயத்தை அவன் சாதித்தான். பெலிஸ்தருக்கு முன்பாக சவுலால் சாதிக்க முடியாத ஒரு காரியத்தை இந்த யோனத்தானும் அவனோடு கூட சென்ற ஆயுததாரியும் சேர்ந்து அந்த பெலிஸ்தரின் பாளையத்தில் சென்று ஜெயத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த சவுல் சொல்கிறான். சவுல் என்ன சொல்கிறான் என்று சொன்னால், பெலிஸ்தர்களை பழி வாங்குவதற்காக இன்று சாயங்காலம் வரை ஒருவரும் ஒன்றையும் புசிக்க கூடாது என்று சொல்லியிருந்தார். ஆகவே அந்த காட்டு வழியாக வருகிற போது தேன் கூட்டிலிருந்து தேன் வழிந்தது. அப்பொழுது ஒருவரும் அதை தொட்டு பார்க்கவில்லை. காரணம், சவுல் சொன்ன அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிய முடியாத செய்தார்கள். ஆனால் இந்த சொன்ன கட்டளை யோனத்தானுக்கு தெரியாது. அவன் என்ன செய்தான், கையில் இருந்த கொம்பினால அதை தொட்டு அதை வாயில வைத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தவறு நிமித்தம் இந்த யோனத்தான் கொல்லப்பட வேண்டும் என்று சவுல் சொல்கிறார். சவுல் எவ்வளவு பொல்லாதவன் என்று எல்லாருக்கும் தெரியும். தன் மகனையே கொள்வதற்கு பிளான் பண்ணுகிறான். தாவீதை கண்டிப்பாய் கொள்வதற்கு அதிகமாய் பிளான் பண்ணுவான். அப்படிப்பட்ட பொல்லாத தகப்பன் இந்த யோனத்தானை கொல்ல வேண்டும் நினைக்கிறான். ஆனால் ஜனங்கள் சொல்கிறார்கள், தேவன் துணை நிற்க அவன் இந்த காரியத்தை நடப்பித்திருக்கிறான், இந்த ஜெயத்தை பெற்றிருக்கிறான். ஆகவே அவன் தலையில் இருக்கிற ஒரு மயிரும் தரையிலே விழ போகிறதில்லை, ஒருவனும் நம்மை அசைப்பதில்லை என்பதுதான் அதனுடைய பொருள். தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு கர்த்தர் துணை நிற்கும் போது ஒருவனும் நம்மை அசைப்பதில்லை, ஒருவரும் அசைப்பதில்லை. மத்தேயு 10:30 வாசிக்கிறோம், உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. 10:29 உங்கள் பிதாவின் சித்தம் இல்லாமல் அவைகளில் ஒன்றாயினும் தரையிலே விழாது என்று சொல்லியிருக்கிறார். அப்படியானால் யோனத்தானுக்கு கர்த்தர் துணையாக இருந்தபடினாலே ஒருவனும் அவனை தொடாதபடிக்கு, அவனை அசைக்காதபடிக்கு ஆண்டவர் அவனை பாதுகாத்தார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். எந்த சூழ்நிலைகளிலேயும் நம்மை சத்ருவானவன் அசைக்க முடியாது என்பதுதான் இரண்டாவது காரியம். தேவனுக்கு துணை நிற்கிற போது சத்ருவால் நம்மை அசைக்க முடியாது. மூன்றாவது, சங்கீதம் 63:7 நீர் எனக்கு துணையா இருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன். சங்கீதக்காரன் சொல்கிறார், செட்டையின் நிழலிலே நான் களி கூறுகிறேன். எப்போ? நீர் எனக்கு துணையா இருந்ததினால். மூன்றாவது குறிப்பு, கர்த்தர் நமக்கு துணையா இருக்கிறதுனால் நமக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு உண்டு. இந்த 7வது மாதத்திலே கர்த்தர் நமக்கு எல்லா சூழ்நிலைகளிலேயும் அவர் துணையாக இருந்து பாதுகாக்கிறவர். இந்த சங்கீதக்காரன் எந்த சூழ்நிலையில் இதை சொல்லுகிறார் என்று சொன்னால், வனாந்தரத்தில் இருக்கையில் பாடின சங்கீதமாக்கும் இது. வனாந்தரத்தில் இருக்கிற போது பாடுகிறார். வனாந்தரத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க, அவனுக்கு துணையா யாருமே இல்லை. வனாந்தரமான ஒரு சூழ்நிலையை சொல்கிறார் அவர், நீர் எனக்கு துணையா இருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன். வனாந்தரத்தை கர்த்தரின் செட்டையின் நிழலாக நினைத்து அவர் கர்த்தரை பாதுகாப்பு கொண்டிருந்தார். கர்த்தர் துணையா இருந்தார் என்று அங்கே சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்ல, சங்கீதம் 57:1 நான் வாசிக்கிற போது, விக்கினங்கள் கடந்து போக மட்டும் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். எந்த சூழ்நிலையில் சொல்கிறார் என்றால், தாவீது சவுலுக்கு பயந்து தப்பி ஓடி கெபியிலே ஒதுங்குகையில் பாடின பாடல். சவுல் அவனை துரத்துகிறான். அவனை துரத்துகிற போது அவன் சவுலுக்கு பயந்து தப்பி ஓடி ஒரு கெபியிலே தங்கியிருக்கிற போது, ஒளிந்திருக்கிற போது இந்த சங்கீதத்தை பாடுகிறான். விக்கினங்கள் கடந்து போக மட்டும் ஒரு செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன். அந்த விக்கினம் யாருன்னா, அந்த ஆபத்து யாருன்னா சவுல் தான். இந்த கெபிக்குள்ள போய் இருந்து
கர்த்தருடைய பாதுகாப்புக்குள் அமர்ந்திருந்தார். கெபிக்குள்ள மனுஷன் இருக்க மாட்டான், கெபிக்குள்ள மிருகம் தான் இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் அவர் சொல்கிறார், நான் பாதுகாக்கப்பட்டேன், உங்களுடைய செட்டை நிழலுக்குள்ள இருந்தேன். காரணம் என்ன? நீர் எனக்கு துணையா இருந்ததினால். சங்கீதக்காரருடைய வாழ்க்கையில அநேக காலகட்டங்களிலே கர்த்தர் அவனுக்கு துணையா இருந்ததினால்தான் அவனுக்கு ஆண்டவர் எல்லா நேரத்திலையும் ஒரு பாதுகாப்பா இருந்து அவனை நடத்தினதை பார்க்கிறோம். 4வது ஏசாயா 50ஆம் அதிகாரத்தின் 7வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன், நான் வெட்கப்பட்டு போவதில் என்று அறிந்திருக்கிறேன், ஆதலால் ஆக்கினேன். இந்த இடத்துல ஏசாயா 50:7 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன் என்று அதோடு நிறுத்திவிடாமல் நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 4வது கர்த்தர் நமக்கு துணை நிற்கிற போது நாம் எந்த சூழ்நிலையிலையும் தலை குனிந்து போக மாட்டோம். ஒரு சூழ்நிலையில் நாம் வெட்கப்பட்டு போக மாட்டோம். நம்முடைய முகத்தை கர்த்தர் பிரகாசிக்க செய்கிறவர். சங்கீதம் 34 சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல, அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், அவர்கள் முகங்கள் பிரகாசம் அடைந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே சங்கீதம் 20 வாசிக்கிறோம், சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் என்று அங்கே சங்கீதக்காரன் சொல்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் எனக்கு துணையாகியிருப்பார், ஆனால் என்னால சொல்ல முடியும், நான் வெட்கப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன் என்று சொல்ல முடியும். இந்த மாதத்துல நாம் அறிக்கை செய்ய வேண்டும், கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார் இந்த மாதத்துல, ஆகையால் நான் வெட்கப்படேன், நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன் என்று அறிக்கை செய்யுங்கள். ஆண்டவர் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு நம்முடைய முகத்தை பிரகாசிக்க செய்கிறவர். அது மாத்திரமல்ல, வேதத்தில் கர்த்தர் சொல்லியிருக்கிறார், என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை, என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக 2 அத்தனையான பலன் வரும் என்றும் சொல்லியிருக்கிறார். ஆகவே நீங்கள் ஒருபோதும் கவலைப்பட வேண்டாம். கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு சொல்லுகிறார், உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக 2 அத்தனையான பலன் வரும். நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம், நீங்கள் கண்ணீர் எடுத்து வேதனைப்பட வேண்டாம். கர்த்தர் இரட்டிப்பான பலனை உங்களுக்கு துணையாயிருந்து கொடுப்பதற்கு அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். வேத வசனத்தின்படி கர்த்தராகிய ஆண்டவர் நமக்கு துணையாயிருக்கிறார், நமக்கு துணை செய்கிறார். ஆகையால் நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. 5வது 2 தீமோத்தேயு புஸ்தகத்துல 4ஆம் அதிகாரம் 17வது வசனம், கர்த்தரோ எனக்கு துணை நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுவதற்காகவும் புறஜாதியார் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று அப்போஸ்தலன் பவுல் தீமோத்தேயுக்கு சொல்கிறார். அவர் சொல்கிறார், என்னை பலப்படுத்தினார். கர்த்தர் எனக்கு துணையா இருந்ததுனால நான் பலனாய் இருந்தேன், பலப்படுத்தினார் என்று சொல்லுகிறார். கர்த்தரோ எனக்கு துணை நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுவதற்காகவும் புறஜாதியில் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். அப்போஸ்தலன் பவுல் செய்து வந்த ஊழியமெல்லாம் பயங்கர கடினமான ஊழியங்கள். அப்படிப்பட்ட அப்போஸ்தல ஊழியங்களை செய்வதற்கு கர்த்தர் அவனை பலப்படுத்தாவிட்டால் அவனால் ஊழியம் செய்ய முடியாது. அவர் கர்த்தர் எனக்கு துணையா இருந்ததினால அவர் என்னை பலப்படுத்தினார் என்று சொல்லுகிறார். இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களை பலப்படுத்த போகிறார், உங்களுக்கு துணையா இருந்து உங்களை பலப்படுத்த போகிறார். ஆண்டவர் பவுலை பார்த்து சொன்னார், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னார். அது மட்டுமல்ல, பவுல் அறிக்கை செய்யும் போது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் உண்டு என்றும் சொன்னார். அப்படின்னா இந்த மாதத்துல 5வது குறிப்பில் கர்த்தர் நமக்கு துணையாக இருக்கிற போது என்னை அவர் பலப்படுத்தினார். அவர் பலப்படுத்தின அந்த பலத்தோடு கூட இந்த மாதத்துல நான் நடப்பதற்கும் செயல்படுவதற்கும் கர்த்தர் எனக்கு கிருபை தருவாராக என்று சொல்லி
அந்த பலத்தை நாம் சார்ந்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்படியானால் இந்த மாதத்திலே தேவனும் கொடுத்துக்கிற வாக்கு என்ன? உன் தேவனாய் கர்த்தராகி நான் வலதுகையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். அப்படினால் கர்த்தர் நமக்கு துணை நிற்கிற போது ஒன்று, நாம் சகலத்திலும் ஆசீர்வதிக்கப்படுவோம் இந்த மாதத்தில். இரண்டாவது, ஒருவனும் நம்மை அசைக்காதபடிக்கு அவர் நம்மை அற்புதமாய் நடத்துவார். மூன்றாவது, நமக்கு துணையாய் நிற்கிற போது அவர் பாதுகாத்து நம்மை நடத்துவார். நான்காவது, அவர் நமக்கு துணையாக இருக்கும் போது நாம் வெட்கப்பட்டு எந்த சூழ்நிலையிலையும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஐந்தாவது, அவர் எனக்கு துணையாக இருக்கிற போது அவர் என்னை பலப்படுத்துவார். இந்த 5 காரியங்கள் என் வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டுமானால் நான் என்ன செய்யணும்? ஆண்டோட சமூகத்தில் ஜெபம் பண்ணணும். ஆண்டோட சமூகத்தில் கேட்கணும். எப்படி கேட்கணும்? ஆண்டவரே, நீர் எனக்கு துணையாக இருக்கணும்ப்பா, நீர் என்னை ஆசீர்வதிக்கணும். ஆண்டவரே, நான் என்னை ஒருவர் அசைக்க முடியாதபடிக்கு என்னை நான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவரே, ஸ்தோத்திரம், வனாந்தரத்தில் என்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நான் வெட்கப்படாதபடி என்னை நீ நடத்த வேண்டும், என்னை பலப்படுத்த வேண்டும் என்று அவருடைய சமூகத்தில் நாம் கேட்கும்போது, ஆசாவை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம், அவன் கர்த்தர் சமூகத்தில் கேட்டான். அவ்வண்ணமாகவே இந்த நாட்களில் நாம் கேட்க வேண்டும். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஆசா தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது நமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உமது நாமத்தில் எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷனை மேற்கொள்ள விடாதையும் என்று மேற்கொள்ள விடாதையும் என்றான் என்று இங்கே நாம் வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே ஆசா தேவ சமூகத்திலே ஜெபம் பண்ணுகிறார். இந்த ஆசாவா ராஜாவுக்கு முன்பாக சத்துருக்கள் எழுப்பி இருக்கிறார்கள். அப்பொழுது கர்த்தரை பார்த்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார். அதே போல இந்த மாதம் முழுவதும் நாம் செய்ய வேண்டியது கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். எப்படி கூப்பிட்டான் ஆசா? நீ பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறதுக்கு லேசான காரியம். அது மட்டுமல்ல, எங்கள் தேவனாகி கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லோம். கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார், நான் உங்களுக்கு துணை நிற்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆனால் நாம் தேவ சமூகத்தில் எப்படி ஜெபிக்க வேண்டும்? எங்கள் தேவனாகி கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும், நீர் எங்களுக்கு துணை நில்லும் ஆண்டவர் என்று ஆசா கேட்டது போல கர்த்தருடைய சமூகத்தில், ஆண்டவரே, எங்களுக்கு துணை நில்லும், நாங்கள் உண்மையே சார்ந்து இருக்கிறோம் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு துணை நின்று இந்த மாதம் முழுவதும் நடத்துவீராக என்று அவருடைய சமூகத்திலே ஜெபிப்போமானால் நிச்சயமாய் அவர் நமக்கு துணை நின்று எல்லா விதமான சூழ்நிலைகளையும் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தந்து நம்மை அற்புதமாய் வழிநடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, இன்னொரு வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு சொல்லும்படி விரும்புகிறார். அதை நமக்கு துணை செய்கிற கர்த்தர் இன்று ஒரு வார்த்தை இன்னொரு வசனத்தில் சொல்ல விரும்புகிறார். ஏசாயா 44:2-3 வசனம். உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் தாசனாகி யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே, பயப்படாதே, தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் உன் சந்ததி மேல் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஏசாயா 44:2-3 வசனத்தில் கர்த்தர் சொல்லும்போது, உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, உனக்கு இந்த மாதத்திலே துணை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார், தாகம் உள்ளவன் மேல் தண்ணீர், வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவேன், உன் சந்ததி மேல் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தையும் நான் ஊற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆகவே துணை செய்கிற ஆண்டவர் நமக்கு பண்ணுகிற வார்த்தையின்படியே, வாக்கு தத்துவத்தின்படியே அவர் நிறைவேற்ற அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆகவே கேட்ட அந்த சத்தியத்தின்படி இந்த 5 காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவதற்கு நாம் கேட்க வேண்டியது, எங்கள் தேவனாகிய கர்த்தாவே,
நீர் எங்களுக்கு துணை நில்லும், நீர் எங்களுக்கு துணை நில்லும் என்று சமூகத்திலே ஆசா கேட்டான். கர்த்தர் துணை நின்று மிகப்பெரிய ஜெயத்தை சத்துருக்கள் முன்பாக நாம் பெற்றுக்கொண்டது போல நாமும் ஜெயத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லார் கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தில் இப்பொழுது விதமாய் ஜெபம் பண்ண வேண்டும். எங்கள் தேவனாகி கர்த்தாவே, நீர் எங்களுக்கு துணை நில்லும் அப்பா. பலன் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உங்களுக்கு லேசான காரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீர் எங்களுக்கு இந்த மாதம் முழுவதும் துணையாகிருந்து நடத்துவீராக. இந்த உலகத்தில் எந்த மனிதனுக்கும் துணையாய் நிற்கவே முடியாது. யாருக்கும் எந்த சூழ்நிலைகளிலையும் துணையாய் இருக்க முடியாது. ஆனால் கர்த்தர் இயேசு மாத்திரம் எந்த சூழ்நிலைகளிலையும் யாருக்கும் துணையாய் நின்று அவர் அற்புதங்களை செய்ய அவர் ஒருவரே வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். யாருக்கும் துணை இல்லையே, ஆனால் எல்லோருக்கும் துணை இயேசுவே என்ற இந்த பாடலை பாடி அவர் நாமத்தை பயன்படுத்த போகிறோம். யாருக்கும் துணை இல்லையே, யாருக்கும் துணை இல்லையே, யாருக்கும் துணை இல்லையே, யாருக்கும் துணை இல்லையே. ஆனால் எல்லோருக்கும் துணை இயேசுவே. ஆனால் எல்லோருக்கும் துணை இயேசுவே. கண்ணீர்களும் கவலைகளும் உன்னை சூழும் போது துணை நிற்பார் யார்? கண்ணீர்களும் கவலைகளும் உன்னை சூழும் போது துணை நிற்பார் யார்? யாருக்கும் துணை இல்லையே, யாருக்கும் துணை இல்லையே, யாருக்கும் துணை இல்லையே, யாருக்கும் துணை இல்லையே. ஆனால் எல்லோருக்கும் துணை இயேசுவே. ஆனால் எல்லோருக்கும் துணை இயேசுவே. துக்கங்களும் துயரங்களும் உன்னை சூழும் போது துணை நிற்பார் யார்? துக்கங்களும் துயரங்களும் உன்னை சூழும் போது துணை நிற்பார் யார்? யாருக்கும் துணை இல்லையே, யாருக்கும் துணை இல்லையே, யாருக்கும் துணை இல்லையே, யாருக்கும் துணை இல்லையே. ஆனால் எல்லோருக்கும் துணை இயேசுவே. ஆனால் எல்லோருக்கும் துணை இயேசுவே. யாருக்கும் துணையாய் நிற்கவே முடியாது. மனுஷன்தான், தேவன் தான். தேவன் துணை நிற்பேன் என்றால் அவர் நிச்சயமாய் துணை நின்று உன்னை ஆசீர்வதிப்பார். அவர் நிச்சயமாய் துணையாய் நின்று ஒருவரும் அசையாதபடி உன்னை நடத்துவார். அவர் துணையாய் நிற்பேன் என்றால் நிச்சயமாய் அவர் பாதுகாத்து நடத்துவார். அவர் துணையாய் நிற்பேன் என்று சொன்னால் நிச்சயமாய் வெட்கப்படுத்தாமல் நடத்துவார். அவர் துணையாய் நிற்பேன் என்று சொன்னால் நிச்சயமாகவே நம்மை பலப்படுத்தி நடத்துவார். மாதத்தில் எதை குறித்து கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் ஒருவரே உங்களுக்கு துணையாயிருந்து நடத்துவார். அநேக நேரங்களிலே நான் தனித்தவனாய் இருக்கிறேன்
ஜனங்கள் இருந்தும் நான் தனித்தவளை போல உணர்கிறேன். எனக்கு துணை செய்வார் ஒருவரும் இல்லையே என்று சொல்லி நீங்கள் உங்களை தவித்துக் கொண்டிருக்கலாம், உங்களை கலக்கத்தோடு இருக்கலாம். இந்த காலை 1ஆம் தேதி கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், நான் உனக்கு துணை நிற்கும் போது நீ ஏன் கலங்கி போயிருக்கிறார்? நீ ஏன் மனிதனை நம்பிக்கொண்டிருக்கிறார்? நாசிலே சுவாசம் உள்ள மனிதன் நம்புவதை விட்டுவிடுங்கள். அவன் எண்ணப்படுவதற்கு எம்மாத்திரம். நானே உனக்கு துணை நின்று உன்னை அற்புதமாய் நடத்துவேன். நானே நின்று துணை நின்று நடத்த நான் உண்மையில் தேவனாயிருக்கிறேன். ரட்சித்த நாள் முதற்கொண்டு, அபிஷேகித்த நாள் முதற்கொண்டு இந்த நாள் வரைக்கும் நான் ஒருவரை துணையை நடத்தி கொண்டிருக்கிறேன். இன்னும் உன்னை நடத்துவதற்கு நான் வல்லமையுள்ளவராக இருக்கிறேன். விசேஷமா இந்த ஜூலை மாதத்துல எல்லா சூழ்நிலைகளையும் நானே துணையாக இருந்து உன்னை அற்புதமாய் நடத்துகிற கர்த்தர். வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும், தாகம் மேல் தண்ணீரையும், சந்ததியின் மேல் ஆசீர்வாதத்தையும், சந்தானத்தின் மேல் ஆவியையும் ஊற்றுவேன் நான் சொல்கிறார். ஆகவே கர்த்தருடைய ஆவியார் சொன்ன வார்த்தையின்படியே அவர் தாகங்கள் மேல் தண்ணீரையும், வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும், சந்ததியின் மேல் ஆவியையும், சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தை கொடுத்து அவர் நிச்சயமாய் நடத்த அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். தகப்பனே, நாங்கள் போய் ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, நன்றியோடு போய் துதிக்கிறோம். அப்பா, தேங்க்யூ ஜீசஸ். எங்கள் பரலோக பிதாவே, நாங்கள் போய் துதிக்கிறோம். இந்த நாளிலேயும் கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு சொன்ன வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு துணை நிற்பேன் என்று வாக்கு பண்ணிருக்கிறீர். நாங்கள் எதிர்பார்க்கிறது நீர்தான் எங்களுக்கு துணையாக நிற்க வேண்டும். நீர் எங்களுக்கு துணையாக நிற்பதுதான் நிரந்தரமான ஒன்றப்பா. நீர் துணையாக இருக்கும்படி உடைய சமூகத்திலே ஆசா ஜெபித்தது போல எங்கள் தேவனாகி கர்த்தாவே, நீர் எங்களுக்கு துணை நில்லும் என்று ஜெபித்தது போல நீ ஒருவரை எங்களுக்கு துணை நின்று நடத்துவீராக. ஒருவரை துணை நின்று நடத்துவீராக. தகப்பனே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஜூலை மாதத்தில் இந்த 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் ஒவ்வொரு நாளையும் நீர்களுக்கு ஆசீர்வதித்து தர வேண்டும், அபிஷேகித்து தர வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, நாங்கள் உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் வாழ வேண்டும். எங்கள் பண தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். எங்கள் பொருளாதார தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். எங்களுக்கு பலன்சுகம் ஆரோக்கியம் வேண்டும். தகப்பனே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிற விசேஷமாக எங்கள் தேசத்திற்கு மிகப்பெரிய விடுதலை வேண்டும் ஆண்டவரே. இந்த கொரோனா வைரஸ் மூலமாய் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற ஆண்டவரே, இந்த தேசத்துக்கு என் தேவன் மனம் இறங்குவீராக. வருஷங்களின் நடுவிலே உடைய கிரியையை உயிர்ப்பிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தமிழ்நாட்டுக்காகவும் இந்திய தேசத்திற்காகவும் உலக நாடுகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் சீக்கிரத்தில் ஒரு நல்ல ஒரு செய்தியை நாங்கள் தேசத்திலே கேட்க, ஒரு சந்தோஷமான ஒரு செய்தியை கேட்க கர்த்தர் தாம் அவிதமான அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஜனங்களுக்கும் ஆண்டவரே, ஒவ்வொருவருடைய பிள்ளைகளுக்கும் நீர் ஒருவரை துணையாயிருந்து நடத்துகிறார். வல்லமை கர்த்தருக்கு கொடுக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே இந்த மாதத்தை நாங்கள் உமக்குள்ளாக சுதந்திரித்துக் கொள்கிறோம். ஆண்டவரே, சுதந்திரித்துக் கொள்கிறோம். உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இந்த மாதம் ஆசீர்வாதமாக இருக்கும்படி ஜெபிக்கிறேன். இந்த வல்ல கர்த்தருக்கு கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பின் ஐக்கியமும் பாதுகாவலும் சமாதானமும் விசேஷமாய் இந்த மாதம் முழுவதும் நம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து அற்புதமாய் நடத்துவதாக. ஆமென். துதி கனம் மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. 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 அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும்
கர்த்தருக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.